தம்பி உயிரோட தான் இருக்கிறாரு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போட்டுருவாரு. அழகா இருக்குன்னு சொல்லுங்க கேக் ஐட்டம் எல்லாம். மிரர் இமேஜ்ல தெரியும். பட் இந்த கருவேப்பிலாம் நாங்க ஊர்ல கணக்கே எடுக்க மாட்டோம். சாப்பாடுல போட்டிருந்தா கூட அம்மா கேஸும் ஏன் இந்த கருவேப்பிலாம் இப்படி போறீங்கன்னு சொல்லி. பட் பாருங்க காய்ஸ் எவ்வளவு விலைன்னு சொல்லி $5.5. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாரோன்ஸ் கனடா vlog. ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், இங்கே கனடாவில் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஸோ அந்த சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டை பேர் வந்து டிஎன்டி சூப்பர் மார்க்கெட். ஸோ அந்த டிஎன்டி சூப்பர் மார்க்கெட் தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நார்மலி சீ ஃபுட் வாங்குறேன்னு சொன்னால் டிஎன்டி சூப்பர் மார்க்கெட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்ன சொன்னால் எப்போயுமே அங்கே சீ ஃபுட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த டிஎன்டி சூப்பர் மார்க்கெட். இதுக்குள்ள தான் நான் போக போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பல வகைகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்கள் போயிட்டு எங்களுக்கான ஒரு சின்ன ஒரு குட்டி கூடை எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் நான் கூட பெருசாக சாமான் வாங்கலை இன்னைக்கு. ஸோ ஒரு குட்டி கூட ஒன்று எடுத்துட்டு பார்ப்போம் நாங்கள் என்னென்ன இங்கே டிஎன்டியில் வாங்க போகிறோம்னு சொல்லி. ஓகே காய்ஸ், இந்த கூடையை எடுத்தாச்சு. ஸோ நான் நேராக சீ ஃபுட் செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டாக வாங்க போவோம் நாங்கள் ஃப்ரூட்ஸ் இருக்கிற ஸ்டேஷனுக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரம்புட்டான்னு சொல்லுவாங்க. இந்த ரம்புட்டான் இருக்கு, மேங்கோஸ் இருக்கு, ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு இருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் மேண்டரின் நினைக்கிறேன். பிறகு இங்கே மங்குஸ்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ரூட்டுமே இங்கே இருக்குது. அதோட வந்து இங்கே ட்ராகன் ஃப்ரூட் இருக்கு. அப்படியே கொஞ்சம் நாங்கள் மூவ் பண்ண மாதிரி சொன்னால் வாட்டர்மெலன் இருக்கு, பைனாப்பிள் இருக்கு. இளநியை பாருங்க காய்ஸ், இளநியை பாருங்க. இது வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல, வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அதை வெட்டி குடிக்க மட்டும்தான் இருக்கு. பாருங்க எவ்வளோ பெரிய வாட்டர்மெலன்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்படியே இங்கால வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாம் இருக்கு. ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான எல்லாமே ஏஷியன், அதாவது எல்லாம் சைனீஸ் நினைக்கிறேன். சைனீஸ், கொரியன், எல்லா வகை நாட்டில் ஏஷியன் இதுகளோட ஜூஸ் அதுகள் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே போவோம். இந்தியாவில் போனீங்கன்னு சொன்னால் அப்படியே கிரேப்ஸ் இருக்கு, செரிஸ் இருக்கு. எல்லாரோட ப்ரைஸையும் பாருங்க. எல்லாம் per pound $3.5 போட்டிருக்காங்க. பிடிச்சி கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. கிரேப்ஸ் இருக்குது, கிவிஸ். இது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பனானா அதுகள் இருக்கு. அவகாடோ, பீச்சஸ். கிவி இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது, பெரிய கிவிஸ் இருக்குது. எல்லாமே ப்ரைஸஸ் தான் போட்டுருக்குறாங்க. இதெல்லாம் மஷ்ரூம். இது இப்படி மஷ்ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல எனக்கு. மஷ்ரூம் எல்லாம் பாருங்க. ஸோ இந்த மஷ்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் ஒன்றும் சாப்பிட்டதில்லை. பட் இன்னொரு மஷ்ரூம் இருக்கு, அதோட பேர் வந்து இனோக்கி மஷ்ரூம்னு சொல்லி. இதுதான் அந்த இனோக்கி மஷ்ரூம். இது ரொம்ப குட்டி குட்டியா அழகா இருக்குது. பட் ஐ திங்க் இதை நல்லா ஃப்ரை பண்ணி டெவல் அப்படி ஏதாவது செய்வாங்கன்னு நினைக்கிறேன் சைனீஸ் ஆட்கள். வாங்க guys, அப்படியே போவோம் வெஜிடபிள் செக்ஷனுக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான மஷ்ரூம் வெரைட்டிஸ் இருக்குது. ஐ திங்க் இது ஆயிஸ்டர் மஷ்ரூம், அகைன் இனோக்கி மஷ்ரூம்ஸ் இருக்குது, இந்த பட்டன் மஷ்ரூம்ஸ் இருக்குது இங்க. அதோட இது சொல்லுவாங்க கிங் ஆயிஸ்டர் மஷ்ரூம்னு சொல்லி. அந்த கிங் ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் இருக்குது. பாருங்க காய்ஸ், மஷ்ரூம்ஸ்லேயே வந்து எவ்வளோ வகையான மஷ்ரூம்ஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்லி. பிறகு வந்து குச்சிக்கா வகைகள் இருக்குது, கிரீன் சில்லிஸ், ஒவ்வொரு வகையான பெப்பர்ஸ் இருக்குது. சிஷிட்டோ பெப்பர்ஸ் இருக்குது, ஹலபினோ பெப்பர்ஸ் இருக்குது. பாருங்க காய்ஸ், இந்த முருங்கை பாருங்க. இந்த முருங்கையில இங்க கிட்டத்தட்ட $5. இந்த முருங்கை இலையை பாருங்க, கிட்டத்தட்ட $5 சொல்லக்குள்ள ஸ்ரீலங்கன் ருபீஸ் படி நான் உங்களுக்கு ப்ரைஸை போடுறேன். ஸ்ரீலங்கன் ருபீஸ் படி, இந்தியன் ருபீஸ் படி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. அங்கெல்லாம் இதை கணக்கே எடுக்க மாட்டேன். பட் இங்க வந்து இது இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறேன் சொன்னா ஏசியன் ஆட்கள் வந்து இது ரொம்பவே ஒரு மெடிசின் மாதிரி சாப்பிடுவாங்க.
அதனால தான் இது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கு. இன்ஃபேக்ட் இதை வந்து நிறைய ட்ரை பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி லீவ்ஸை வந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி கேப்சியூல்ஸாக கூட கன்சியூம் பண்றாங்க. ஸோ அவ்வளவு மூலிகை மருத்துவம் இருக்குது இந்த முருங்கை இலையில. காய்ஸ் கருவேப்பிலையை பாருங்க காய்ஸ், எவ்வளவு பெருசா அழகா இருக்குன்னு சொல்லி. கருவேப்பிலையை பாருங்க, பட் $5.5 கருவேப்பிலை. உங்களுக்கு மிரர் இமேஜ்ல தெரியும். பட் இந்த கருவேப்பிலாம் நாங்கள் ஊர்ல கணக்கே எடுக்க மாட்டோம். சாப்பாடுல போட்டிருந்தா கூட அம்மா கேஸும் ஏன் இந்த கருவேப்பிலாம் அப்படி போறீங்கன்னு சொல்லி. பட் பாருங்க காய்ஸ், எவ்வளவு விலைன்னு சொல்லிக்கிறது $5.5. ஸோ அதனால எங்களோட ஊர்ல என்னென்ன இருக்குதோ அது இப்பயே நாங்க நல்லா சாப்பிட்டு நல்லா சீப்பா சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கெல்லாம் வந்து பட் கனடியன் ருபீஸ்ல நீங்க வந்து வாங்கி ஏர்ன் பண்ற இதுல வந்து $5.5 சொல்றது பெரிய காசு இல்லை. பட் ஸ்டில் இதே நீங்க ஸ்ரீலங்கன் ருபீஸ் அது இதுகளுக்கெல்லாம் கன்வெர்ட் பண்ணி பார்க்கக்குள்ள இது வந்து உண்மையாவே ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்குது. நீங்க சொன்னா இங்க வந்து இன்னும் நிறைய வெஜிஸ் இருக்குது. இந்த செக்ஷனே பாருங்க ஜேன்னு சொல்லி இருக்குது. இந்த செக்ஷனே வந்து ஃபுல்லா வெஜிஸ், பிறகு ஃப்ரூட்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்களுக்கு தெரியாத நிறைய மரக்கறி வகைகள் இருக்கு. அதாவது சைனீஸ் ஆக்கள் ரொம்பவே கன்சியூம் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க இந்த வயசுலயுமே ரொம்ப ஃபிட்டாவும் ரொம்ப இதாகவும் இருக்கிறாங்க. ஓகே காய்ஸ், அப்படி வந்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த கொரியன் நூடுல்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். நிறைய பேர் ரொம்ப கிரேஸா இருப்பாங்க இந்த கொரியன் என்ன சொல்றது ராமனுக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல நிறைய வகைகளான ராமன்ஸ் இருக்குது. பாருங்க காய்ஸ், இந்த செக்ஷன் ஃபுல்லாவே அந்த ராமன்ஸ் தான். செக்ஷன் ஃபுல்லாவே ஒவ்வொரு வகையான ராமன் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்பைசி சிக்கன் ஃபிளேவர் ராமன் இருக்குது. இந்த புல்டாக்னு சொல்லி வந்தது. புல்டாக்னா நான் இல்லை, நான் இனிஷியலி புல்டாக்னு சொல்றேன், பட் இட்ஸ் புல்டாக். இந்த கறி ஃபிளேவர் இருக்குது. அதோட புல்கோகின்னு சொல்லி ஐ திங்க் இட்ஸ் கொரியன் ஃபிளேவர்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு ஃபிளேவர்ஸ் இருக்குது. பட் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாங்கள் ஜஸ்ட் நான் சீ ஃபுட் மட்டும் தான் வாங்க வந்திருக்கிறேன். இன்னும் மந்த்லி ஷாப்பிங் செய்யணும், இங்கேதான் வந்து செய்யணும். அப்படியுமே பாருங்க காய்ஸ், எவ்வளவு வகையான இதுகள் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒரு வித்தியாசமான ராமன்ஸ் இருக்குது. உங்களுக்கு போக் ஃபிளேவர் இருக்குது, போக் சாப்பிடாட்டி உங்களுக்கு பீஃப் ஃபிளேவர் இருக்கு, சிக்கன் இருக்குது, நிறைய வந்து இருக்குது. பாருங்க அதே மாதிரி கப் நூடுல்ஸ் இருக்குது. அதுலயே வந்து உங்களுக்கு கப் நூடுல்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்க ஒர்க்குக்கு போக்குள்ள டக்குன்னு இதுல கொஞ்சம் சுடு தண்ணியை ஊத்திட்டு அப்படியே கொண்டு போயிட்டு நீங்க அப்படியே சாப்பிடலாம். கப் நூடுல்ஸ் வெரைட்டிஸும் அப்படியே இருக்குது. அதே மாதிரி guys இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சீவீட் இருக்கு. அதாவது ஏஷியன் ஸ்நாக்ஸ் வகைகள் எல்லாமே இருக்குது. சிப்ஸ், ஸ்நாக்ஸ். guys இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இது வந்து போக் த ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இது. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இங்க இருக்கு. அப்படியே நாங்க அடுத்த செக்ஷனுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து ஒவ்வொரு சாசஸ் வகைகள் இருக்கு. ஒரு தேவையான ஹைசன் சாஸ், பீனட் சாஸ், ஃபிஷ் சாஸ், சில்லி ஆயில்ல இருந்து சகல விதமான ஏஷியன் சாசஸ் பாருங்க, சிராச்சா, ஒவ்வொரு சாசஸ் எல்லாமே இருக்கு. உண்மையாவே இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தா தான் எங்களுக்கே தெரியும், அப்பா எவ்வளவு சாசஸ் பாருங்க. அன்சோவி சாஸ், அதாவது நெத்திலி மீன்ல செய்யற சாஸ் எல்லாம் இங்க இருக்குது. இந்த அன்சோவி சாஸ் உண்மையா தெரியல எதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. அதாவது நூடுல்ஸ்ல போட்டு சாப்பிட யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். இந்த மாதிரி சாஸ் வகைகள் எல்லாம் இங்க ரொம்பவே இருக்குது. அப்படியே நாங்க போனோம்னு சொன்னா guys ஆயில் வகைகள் பாருங்க. இங்க அவகாடோ ஆயில் இருக்கு, அதோட வெஜிடபிள் ஆயில் இருக்கு, சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. அதில் வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பீனட் ஆயில் இருக்கு, பீனட் ஆயிலோட கிரேப் சீட் ஆயில், அப்படின்னு சொல்லி நிறைய வகைகளான ஆயில் இருக்கு. இந்த செக்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு ஆயில் தான் இருக்கு. ஃபுல்லாவே உங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வகைகள். ஸோ அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு தேவையான இதுகள் நீங்க சாப்பிடலாம் இருக்கு. இதுல வந்து ஒவ்வொரு வினிகர் வகைகள் இருக்கு, நிறைய சாஸ் ஐட்டம்ஸ், எக்கச்சக்கமான சாஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. பாத்தீங்கன்னா சொன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாவே சாஸ் ஐட்டமா தான் இருக்கு. ஓகே காய்ஸ், அப்படியே நாங்க கொஞ்சம் நடந்து கொஞ்சம் வேற இதுகளையும் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா காய்ஸ் இது ஃபுல்லாவே அரிசி வகைகள் இருக்கு. ஸோ காய்ஸ் இந்த அரிசி வகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த
கருப்பு அரிசின்னு சொல்லுவாங்க, ஐ திங்க் குதிரைவாளின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி இருக்கு. பிறகு வந்து இந்த அரிசி ஐ திங்க் இதெல்லாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ற அரிசின்னு நினைக்கிறேன். அதோட வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரௌன் ரைஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரெடி டு மேக் அரிசிகளும் கூட இருக்குது. நீங்க ஜஸ்ட் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. இந்த பாருங்க காய்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு தேவையான அவ்வளோ குவான்டிட்டியில தேவையான அவ்வளோ ரைஸுமே இருக்குது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரிசி மட்டும் இல்லாம தானிய வகைகளும் இருக்கு. இந்த கினோவா, அப்புறம் வந்து மில்லட், ஒவ்வொரு தேவையான சோள அரிசி, ப்ரௌன் ரைஸ், நிறைய வகைகள். அது பாத்தீங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு அரிசியா தான் இருக்கு. அப்படியே இங்க வந்தீங்கன்னு சொன்னா ஒரு பெப்பர் வகைகள் இருக்கு. அதாவது இப்ப நாங்க இதுகளுக்கு போடுற அந்த மசாலா அதுகள் மாதிரி இங்கே ஒரு பெப்பர் வகைகள் இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் கார்ன் பெப்பர் இருக்கு. எங்கட ஊர் பச்சை கொச்சிக்காய் இருக்கு இங்க. அதே மாதிரி இது செஷ்வான் பெப்பர்னு சொல்லுவாங்க, பெப்பர்கார்ன் இருக்குது. இந்த செக்ஷன் இருக்கக்குள்ளே வந்து ரொம்ப ரொம்ப வாசமா இருக்குது. சிக்கன் ஸ்டாக், அந்த பவுடர், எல்லா பவுடர், சகல விதமான பவுடர் ஐட்டங்கள் எல்லாமே இங்க இருக்கு. அப்படியே எங்கட கூட எடுத்துட்டு நாங்க போவோம். ரால் கருவாடு இருக்குது, கூனி கருவாடு, ரால் கருவாடு எல்லாமே இங்க இருக்குது. பேபி ஷ்ரிம்ப்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாமே இங்க இருக்கு. உண்மையா சொல்ல போனா சில ஐட்டங்கள் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்னு எனக்கு பேர் சொல்லக்கூடிய தெரியுது. ஏன்னா அவ்வளோ ஐட்டங்கள் இருக்கு, எங்களுக்கு தெரியாத நிறைய ஐட்டங்கள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா guys இந்த டம்ப்ளிங் வகைகள் எல்லாம் இருக்கு. இந்த டம்ப்ளிங் வகைகள் அதாவது நீங்க வீட்டுக்கு கொண்டு போயாச்சு, வேக வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, அந்த மாதிரி டம்ப்ளிங் வகைகள்லாம் இங்க இருக்குது. ஒரு டம்ப்ளிங்ஸ் இருக்குது. வாவ், இத பாருங்க guys. மோச்சி, ஐ திங்க் மோச்சி என்று சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஜப்பனீஸ் ஐஸ்கிரீம் மாதிரி டிசர்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இங்க இருக்குது. இது எல்லாமே அந்த வாங்டான் அந்த ஐட்டம்ஸ் தான் இங்க ஃபுல்லாவே இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே இங்க வந்த மாதிரி சொன்னா நிறைய சாசேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா மேங்கோ, டைஸ் பண்ண மேங்கோ எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வகைகள் எல்லாம் இருக்கு. ஒழுங்கா கிளியரா இல்ல, ரொம்ப இதா இருக்கு, பொகியா இருக்கு. அதே மாதிரி இந்த கேக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்கு. கேக் செக்ஷன் தனியா இருக்கு guys, அதெல்லாம் உங்களுக்கு நான் வடிவா காட்டுறேன். அப்படியே நடந்து வந்த மாதிரி சொன்னா உங்களோட பேக்கரி ஐட்டம் ஸ்டார்ட் ஆகுது guys. பாருங்க எவ்வளவு அழகா அந்த இதெல்லாம் பன் ஐட்டம்ஸ், பட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா அந்த வாழைப்பழம் மாதிரியே இருக்கு. இந்த பாருங்க இதெல்லாம் எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லி, ரொம்பவே கியூட்டா இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஒரு பன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படியே இங்க வந்த மாதிரி சொன்னா பெரிய ஸ்டீம் பன்ஸ்கள் இருக்கு, பிளாக் போக் இருக்கு, பிளாக் ஃபங்கஸ் சொல்றாங்க, சீ ஃபுட், எக்கச்சக்கமான வகைகள் எல்லாமே இருக்குங்க. அதோட இந்த ஸ்ப்ரிங் ரோல்கள், டம்ப்ளிங் ஐட்டம்ஸ், அதோட பாருங்க என்னத்தை கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னு சொல்லி. இட்ஸ் போக்குன்னு நினைக்கிறேன், போக்கோட ரிப் கேஜ் அப்படியே வந்து பார்பிக்யூ பண்ணி அப்படியே கட்டி தொங்க போட்டுருக்காங்க. சோலன் பேக் பண்ணிருக்கு. இங்க பாருங்க சிக்கன் லெக், நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஒவ்வொரு டாட் வகைகள் இருக்கு, ஒரு டாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க இருக்கு, எல்லாம் பேக்கரி ஐட்டம்ஸ். அதை விட இங்க பாருங்க அழகா இருக்கு கேக் ஐட்டம் எல்லாம். மேங்கோ சீஸ் கேக் எல்லாம் பாருங்க guys, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. எல்லாமே $22. இட்ஸ் ஓகே. இது பாருங்க, இது வந்து கொஞ்சம் வேலைப்பாடுகள் கூட நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. $40. கேக்கெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா கியூட்டா இருக்குன்னு சொல்லி.
கேக்கெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு. நான் பார்த்தேன், எனக்கும் ஒரு கேக் ஒன்று வாங்கணும் போல இருக்கு. பாருங்க, இந்த ஒரு லைட் சீஸ் கேக்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பா நானும் வாங்க போறேன். அண்ட் இட் லுக்ஸ் சோ பியூட்டிஃபுல். ஓகே गाइस, பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இந்த ஜப்பனீஸ் சீஸ் கேக்கும் பிளஸ் ஸ்பாஞ்ச் கேக்கும் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட வந்து நிறைய பிரெட் ஐட்டம்ஸ் இருக்குது. பான் வகைகள் இருக்கு, கார்லிக் பிரெட் இருக்கு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணியிருக்கு गाइस. பார்க்கவே அவ்வளவு ரொம்ப நல்ல வாசமா இருக்குது. உண்மையாவே பாருங்க, எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னு சொன்னா முட்டை ஐட்டங்கள் இருக்கு. ஸோ நிறைய முட்டைகள் இருக்கு. யாரோ தூங்கிட்டாங்க, நான் உடனே பயந்துட்டேன். அதனால தான் கேமரால சின்ன ஜெர்க்கொண்டு விழுந்துட்டு. ஸோ இதை பாருங்க गाइस. இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இது வந்து வாத்துட முட்டைய ஃபெர்மெண்ட் பண்ணி, அதாவது பழசாக்கி, அதை ஒரு ஃபெர்மெண்டிங் ஒரு ப்ரொசஸ்ல வச்சு அதை வந்து விற்கிறாங்க. இங்க ஃபெர்மெண்டட் அப்படி சொன்னா பதப்படுத்தப்பட்ட ஒரு வாத்தின முட்டை. அதே மாதிரி கோழிட முட்டை இருக்கு, நிறைய முட்டை வகைகள் இருக்கு. ஒரு ஃபிளேவர்ல வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நாங்க மத்தாக்கள்கிட்ட கூசினை பத்தி சாப்பிட பத்தி தப்பா சொல்லக்கூடியது. என்னன்னு சொன்னா அது வந்து அவங்களோட கலாச்சாரம், அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் எங்களுக்கு இது பார்க்க ரொம்பவே புதுசா இருக்குது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோலி சோடா, ஜப்பனீஸ் சைனீஸ் கோலி சோடா. இப்படி மேல அதை அப்படி போக் பண்ணீங்கன்னு சொன்னா அது அப்படியே கோலி உள்ளுக்குள்ள விழும். ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்றது. ஓகே गाइस, இதெல்லாம் நீங்க வீட்டை போயிட்டு சமைச்சு சாப்பிடக்கூடியது. பட் ஏற்கனவே உங்களுக்கு சமைச்சே வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் இங்க இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் வகைகள், போக் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கு பிறகு வந்து இந்த பீஃப் ஐட்டங்கள், பிறகு வந்து இந்த மின்ஸ் பீஃப், இந்த சிக்கன், போக் எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து ஸ்வீட் அண்ட் சவர் போக், இது ஹனி சீசன் சிக்கன். பாத்தீங்கன்னா தெரியும், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வாங்கி கொண்டிருக்காங்க இங்க. சாரி, பாருங்க ஃப்ரைட் எக் பிளான்ட், அதாவது கத்திரிக்காயை பொரிச்சு செஞ்சிருக்காங்க. இதுல ஸ்ரீலங்கன் டிஷ் மாதிரி தான் இருக்குது. எல்லாம் போக் ஐட்டம். உங்களுக்கு சூப் அதுகள் தேவைன்னா இங்கே இருக்கு. பாருங்க காய்ஸ், கஞ்சின்னு சொல்றது எங்களோட ஊர்ல கஞ்சி இருக்குதானே, அதைத்தான் நீங்க கஞ்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, நாங்க இப்ப நேரம் எங்க போறோம் அப்படின்னு சொன்னா எங்களோட மீட் செக்ஷனுக்கு போறோம். இத்தனைக்கு நாங்க இந்த 2 சீஸ் கேக் மட்டும் தான் வாங்கியிருக்கிறோம். இந்த மீட் செக்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரோசன் ஐட்டமும் இருக்கு, அதோட வந்து ஃப்ரெஷ் ஐட்டமும் இருக்கு. ஸோ டெய்லி அதை இது பண்ணி பேக் பண்ணி கொண்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், நிறைய மீட் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது இங்க. சிக்கன் எல்லாமே ஃப்ரோசன் தான் இருக்குது. இந்த சிக்கனை பாருங்க guys, இது வந்து கிட்டத்தட்ட சொல்றாங்க வந்து ஐ டோன்ட் நோ WT சிக்கன் கேக் என்னன்னு தெரியல. பட் இது எனக்கு பார்க்கக்குள்ள கூட ஒரு நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது. நல்லா நல்லா எலும்பா, நல்லா அந்த திக்கான சதையாங்கட ஒரு நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது. பட் மெயின்லி இங்கே எல்லாமே போக் தான். எங்க பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு போக் தான் கிடைக்கும். மெயின்லி எல்லாமே போக் தான் இங்க. அதே மாதிரி சிக்கன் விங்ஸ் இருக்கு, இது போக் ஷாங்க் இருக்குது. இங்க வந்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்கு. இங்க வந்து பீஃபோட குடல் சாப்பிடுறீங்கன்னு சொன்னா அது இருக்குது. அதோட வந்து இந்த பாருங்க டர்க்கிட கால் இருக்குது, டர்க்கிட கழுத்து இருக்குது. அப்புறம் நீங்க எதுவும் சூப் எதுவும் செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான சிக்கன் போன் அதுகள் இருக்கு. அதோட வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்க, இது வந்து போக்குட லிவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியாவே ஃபுல்லாவே வந்து எல்லாமே பாருங்க, எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லி அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பாருங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே இங்க பாருங்க, இதெல்லாம் பீஃப் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே गाइस, ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த இடம், லைவ் சீ ஃபுட். நான் லைவ் கிங் கிராப் இருக்கு, அதாவது கிராப்டே அரசன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க அவ்வளவு பெருசா இருக்காரு. கிட்டத்தட்ட என்ன காவாசி உயரத்துக்கு அவர் வருவார் நினைக்கிறேன் வச்சுக்கன்னு சொன்னா. அவருக்கு ஒரு 1/2 கிலோ பாருங்க. இங்க பவுண்ட்ஸ்ன்னு சொல்றது வந்து நத்திவன் இங்க சொல்லுவாங்க, ஐ திங்க் 450 கிராம்ஸ். அந்த 450 கிராம்ஸே இங்க இவரோட பிரைஸ் வந்து $56 தான். இவர் குறைஞ்சது ஒரு 6-7 கிலோ சரி வருவார். அப்ப எவ்வளவு கணக்கு வரும்போது நீங்களே போட்டு பாருங்க.
பிறகு வந்து இந்த கிராப் இதுகள் இருக்கு, நார்மல் கிராப்கள் இருக்கு, அது 18 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து போட்டிருக்காங்க மேனேஜர் ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேபி குத்தீரும் குளிருமா கிடக்கும் போல. இது பாருங்க guys, குட்டி குட்டி ஆக்கள்லாம் இருக்கிறாங்க. உயிரோடு இருக்காங்கன்னு தெரியாது. அதுக்கு என்ன தூக்கி பாப்போம். பாருங்க guys, இந்த கிராப தம்பி உயிரோட தான் இருக்கிறாரு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போட்டுருவாரு. ஓகே, நாங்க அப்படி வேற செக்ஷன்ஸ் பார்ப்போம் இப்ப நாங்க. ஓகே guys, ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் லாப்ஸ்டர் இருக்கு, அதாவது சிங்கிரால்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கிரால் இருக்கு இதுல. இதுதான் அந்த லாப்ஸ்டர். அவங்களோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அரை கிலோ வந்து $17 போட்டிருக்காங்க. ஸோ guys, இதுதான் அந்த திலாப்பியா மீன் சொல்லுவாங்க. திலாப்பியா மீனை பாருங்க, ஃபுல்லா லைவா இருக்குது, உயிரோட இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து $8 வருது ஒரு பவுண்டுக்கு. பட் எனக்கு இந்த திலாப்பியா மீன் வந்து கொஞ்சம் பிடிக்காது. என்னன்னு சொன்னா ஒரு ஒரு மண் வாசனோட வரும் சாப்பிடக்குள்ளே. ஐ திங்க் இது ஒரு குளத்து மீன் அப்படின்றதுனால ஸோ எனக்கு இந்த திலாப்பியா மீன் பிடிக்காது. அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா இந்த ஆயிஸ்டர்ஸ் இருக்கு guys. இந்த ஆயிஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாம் உயிரோட இருக்கு. நோவி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ், பாய். இது என்ன சொல்லுங்க பாப்போம். சொல்ல விரும்பல, பட் இதுதான் தவளை. பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த தவளையை பொறிச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமா. வீட்டுக்கு போனா பொண்டாடி தெரிஞ்சு அடிப்பாள். அதனால வேணா நாங்க வந்து இதை அப்படியே இங்கேயே வச்சுட்டு தொட்டு கும்பிட்டு போயிடுவோம். ஓகே ஸோ முதல்ல நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கக்குள்ள வந்து வீடியோ எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. பட் நான் வந்து தெரியாதனமா அங்கிட்ட இங்கிட்ட பார்த்து வீடியோ கொஞ்சம் எடுத்தேன். இப்போ டிஎன்டி எப்படி திறந்த போறாங்களோ தெரியாது. இப்போ அதுக்கு முன்னாடி சாமான் வாங்கியாச்சு, ஒன்றும் பெருசாக வாங்கலை. ஒரு ஃபிஷ் ஒரு பவுண்ட். என்ன ஃபிஷ்னு கேட்டால் இங்கே கட்டுன்னு சொல்லுவாங்க. கட்டுன்ற பேர் வந்து தமிழ்ல என்னன்னு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கட் வாங்கினேன். பிறகு ஒரு பவுண்ட் ப்ரான்ஸ் வாங்கினேன், ஃப்ரெஷ் ப்ரான்ஸ். அதுக்கு பிறகு வந்து அந்த சீஸ் கேக் கடைகள் வாங்கினேன். அவ்வளோதான், மற்றபடி பெருசாக ஒன்றுமே வாங்கலை. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நாங்கள் செக்கிங்க்கு போவோம். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நாங்கள் வந்து டிஎன்டியில் ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. மொத்தமாக $51 வந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், இல்லைன்னு இல்லை. அதில் பிரேக் டவுன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்படிமா சீ ஃபுட் வந்து இங்கே கேனடாவில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் சொன்னால். இங்கே சீ ஃபுட் கிடைக்கிறது கொஞ்சம் நிறைய பேர் சீ ஃபுட் கன்சியூம் பண்ணுறது கொஞ்சம் குறைவு கேனடாவில். மோஸ்ட்லி வந்து பீஃப், போக் அண்ட் சிக்கன் தான், அப்புறம் தான் சீ ஃபுட் வரும். ஸோ இட்ஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவங்க இட்ஸ் நாட் வெரி வெரி காமன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே. ஓகே, சரி, விலாக் ரொம்ப நல்லா போச்சு. இடையில வந்து எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே வந்து சொன்னாங்க, ஹே டோன்ட் டேக் வீடியோன்னு சொல்லி. ஸோ தெரியாமல் எடுக்க பார்த்தேன். ஸோ ஒரு இடத்துல தான் சொன்னாங்க, அந்த லைவ் சீ ஃபுட் அந்த இடத்துல தான் சொல்லியிருந்தாங்க வந்து எடுக்க வரான்னு சொல்லி. பட் தட்ஸ் ஆல். ஸோ காலையில் ஒன்றுமே சாப்பிட ரொம்ப பசிக்குது. இந்த வீடியோ முடிக்கிறதோட அப்படியே வந்து நான் ஒரு குட்டி ஃபுட் ரிவ்யூ உண்டு. அதாவது இப்போ நான் வாங்கின அந்த ஸ்பாஞ்ச் கேக், இந்த கேக்கை பாருங்க காய்ஸ். கேக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கு. பெரிய சைஸ் கேக். லிட்டரலி ஒரு ஃபேஸில் ஒரு காவாசி இருக்கு. கொஞ்சம் சீப் தான். இது வந்து ஐ திங்க் ஒரு $3 நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு சொல்லி. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கு. நடுவில் வந்து ஒரு க்ரீம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஸோ சியர்ஸ். எக்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே ஒரு தூக்கலாக தெரியுது. டேஸ்டாக இருக்கு, இல்லைன்னு இல்லை, நல்லா இருக்கு. நல்லா சில்லுன்னு இருக்கு கேக் சாப்பிடக்குள்ள. எனக்கு நார்மலி கேக் வந்து கொஞ்சம் சுட சாப்பிட தான் பிடிக்கும். விச் இஸ் கொஞ்சம் வியர்டாக இருக்கு. என் அம்மா வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கேக் பேக் பண்ணோன்னா உடனே சாப்பிட்றதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கு இனிமேல். ஸோ meantime
பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட் தாங்க. ஸோ இது மாதிரி அப்பதான் எனக்கு இதை மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணதுக்கு இனிமேல் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ guys. ப்ளீஸ் அடுத்த வீடியோ வரைக்கும் ப்ளீஸ் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.